everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ளீட்டிங்கான பேசிக் மெட்டீரியல்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு ப்ளீட்டிங்காக இன்னைக்கு என்னோட அம்மாவோட saree எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து அவங்களோட என்கேஜ்மென்ட் saree. நெக்ஸ்ட் வந்து ப்ளீட்டிங்க்கு மெயின் என்னன்னா டேபிள். அந்த டேபிள் உள்ள இருக்க பேட் வந்து சாஃப்டா இருந்தா உங்களோட ப்ளீட்டிங் வந்து ஷார்ப்பா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டேபிள் வந்து உங்க ஹிப்போட கொஞ்சம் ஹைட்டா இருந்தா உங்களுக்கு வந்து பேக் பெயின் வராது. நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேப்ரிக் கிளிப்ஸ். இது எதுக்காகனா உங்களோட ப்ளீட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த கிளிப்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த சேஃப்டி பின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் டேப் வந்து உங்களோட ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு. அப்பதான் ப்ளீட்டிங் வந்து கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாபி பின்ஸ் எதுக்காகனா நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கும் போது ஒரு மார்க்குக்காக இதை யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அயன் பாக்ஸ். நான் வீட்ல இருக்கிறத வச்சு யூஸ் பண்றேன். இது அயன் பண்ணதான் அந்த ஃபோல்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வரும். இது அயனிங் மெஷ். இது எதுக்காகனா உங்க saree டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக அதை யூஸ் பண்றோம். தேங்க்யூ.